பாரம்பரிய அரிசியை ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வடித்து சாப்பிட்றது தான் சிறந்த முறை. இன்னைக்கு நான் எடுத்திருக்க அரிசி பார்த்திங்கன்னா தூயமல்லி அரிசி. தூயமல்லி அரிசி வந்து செரிமானத்துக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நரம்பு மண்டலத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்குது. விற்பனைக்கு இருக்கிற தூயமல்லியும் ஏன் இதுவும் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்துட்டு நெல்லை வந்து 1.5 வருஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சதுனால அதோட கலர் வந்து பழுப்பு நிறத்தில் இருக்குது. இது வேகிறதுக்கு வந்து அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 45 நிமிஷம் ஆகும். ஆனால் சுவையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வேணும்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், நம்மக்கிட்ட இருக்குது. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமேலு நம்ம வந்து சாப்பாடு தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வடித்து சாப்பிடும்போது அந்த சாப்பாடோட டெக்ஸ்சர், ஃப்ளேவர் எல்லாமே கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக நல்லாயிருக்கும். குக்கர் ரைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வடித்து சாப்பிட்றது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றதுனால எக்ஸஸ் ஸ்டார்ச்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால செரிமானத்துக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். வடித்த தண்ணியை வந்து ஆடு மாடு இருந்தால் அதுக்கு கொடுக்கலாம், இல்லை நாமளே நீராகாரமாக குடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் டே ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு. அப்படி இல்லாட்டி இதை வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்மளோட ஷியக்காய் பொடியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், குளியல் பொடியில் மிக்ஸ் பண்ணி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீனில். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு வடித்ததுக்கப்புறமேலு இதை வந்து நான் வந்து பிண்டி போட்டு பிண்டி ரைஸாக பண்ணிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள்.